பிடிக்கல 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 ஒண்ணுமே பிடிக்கல இந்த மண்ணிட மானுட துண்ணுட நெஞ்சிலே தண்ணிலே மாறியே ஓடி அலைந்தாலே பிடிக்கல ஒண்ணுமே பிடிக்கல என்ன பேசாம இருக்கிறீங்க? என்னத்த சொல்றது? எல்லாம் சொல்லிட்டேன் தானே. என்ன அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? உனக்கு நான் அதை ஈஸியா சொன்ன மாதிரி தான் தெரியும். ஆனா எவ்வளவு வழிகளை சொன்னு எனக்கு தான் தெரியும். இந்த வழிகள் எல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். இந்த வழிகள் எல்லாம் வலிக்க தாங்காம தானே இன்றைக்கு உங்களோட கதைக்கு வேணுமென்று உங்களை வர சொன்ன நான். எங்கே சொன்னதை திரும்பி திரும்பி சொல்லிக் கொண்டிருக்காது. சலிச்சுட்டியோ? நடக்கக்கூடியதை கதை எனக்கா இல்லைன்னா எந்த பாட்டுல என்ன விடு. நான் மட்டும் தனியா கதைச்சா நடக்க வேண்டியது நடக்குமா? நீங்களும் சேர்ந்து கதைச்சா தானே நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். எனக்கு இங்க யார் இருக்கணும்? எனக்கு மட்டும் என்ன, எங்க கூட்டம் கூட்டமா ஆக்கள் இருக்கணும். சும்மா பிசக்கதை காய்ச்சல். இங்க வந்த பிறகு எல்லாம் தனியே தான், அதை விளங்கிக் கொள்ள வேணும். நான் வேலைக்கு போகணும். என்னத்துக்கு கூப்பிட நின்று டக்குன்னு சொல்லு. என்னன்னு நான் இத டக்குன்னு சொல்றது? அப்ப ஆறுதலா யோசிச்சு டெலிபோன்ல சொல்லு, எனக்கு வேலைக்கு லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு உண்மையிலே ஒன்றும் விளங்க இல்லையா, இல்லை விளங்காத மாதிரி நடிக்கிறீங்களா? இதுல என்ன நடிக்க இருக்கு? நான் தெளிவா தான் இருக்கேன். நான் நல்லா தெளிவா சொல்லிட்டேன். நீ தான் விளங்காத மாதிரி அடிக்கடி கரைச்சல் தாராய். என்ன நான் அடிக்கடி கரைச்சல் தாரனா? பின்ன என்ன ரேணுகா, நீ வளர்ந்து படிச்ச பிள்ளை, நீ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி ஒன்றும் விளங்காத மாதிரி காய்ச்சி கொண்டு இருக்கிற. ஊர்ல இருக்கிறது மாதிரி இல்ல, நான் சின்ன பிள்ளை இல்லத்தான். ஆனா இதை ஈஸியா ஏற்றுக்கொள்ற பக்குவமோ சக்தியோ என்கிட்ட இல்ல போலத்தான் தெரியுது. நீ பேசாம வீட்டை போறேனுக்கா. காலம் எல்லாத்தையும் மாத்தும். காலம் போற போக்குல நீ எல்லாத்தையும் மறந்துடுவ. என்ன எனக்கு ஆறுதல் சொல்றீங்களா? காத்திருப்புகள் இந்த காலத்துல கூடவே கூடாது சாந்தன். இப்படி காய்ச்சி நாங்க டைமை வீணாக்கிறோம் போல இருக்குது. உனக்கு இன்னைக்கு வேலை இல்லையா? இன்னைக்கு ஆஃப் போட்டுட்டேன். ஆறுதலாக்க வச்சு ஒரு முடிவெடுப்பேன் தான். ரேணுகா, இங்க பார், எந்த முடிவு நான் அன்றைக்கு உனக்கு சொல்லிட்டேன். இனிமே என்ன கரைச்சப்படுத்தாத. இனிமே இந்த மாதிரி நீ கூப்பிடாத, சரியா? சாந்தன், ஹலோ, இப்ப என்னம்மா உங்களுக்கு இப்ப எத்தனை மணி? இந்த நேரத்துல
இன்றைக்கு நல்ல ஒரு சம்பந்தம் கொண்டு வந்தது. நீங்க இங்க எல்லாருக்கும் விருப்பம் படியா நல்லபடியா நாம் நீங்க மூத்த பிள்ளையா இருக்கிறபடியா நடுக்க சம்மந்தத்தை தள்ளி போட்டு கொண்டு இருக்கலாதானே. அம்மா நீங்க எப்பவுமே இப்படித்தான். நான் அவசரமா அங்கேயும் போற நேரம் தான் இந்த கல்யாண புறாந்த பாடி கொண்டிருப்பீங்க. இல்ல பிள்ளை, உனக்கும் வயசு கூடிக்கொண்டு போகுது. எனக்கும் உன்னுடைய கல்யாணம் காட்சியை பார்க்க முடியாமல் போயிடுவேனோன்னு எனக்கு பயமா இருக்கம்மா. அம்மா சும்மா மனசு போட்டு அலட்டி கொள்ளாதீங்க. நான் இந்த பேருக்குள்ள எத்தனை பேர் கல்யாணம் பேசிக்கொண்டு வருகினோம், இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இங்க ஏன் மகள் கட்டாமல் இருக்கிறாள் கேட்டு கொண்டிருக்கணும். அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? எனக்கு படிப்பு முடியலன்னு சொல்லுங்க அம்மா. எனக்கு நேரம் போகுது. கட்டி போட்டு படிக்கலாம் தானே. அம்மா நான் ஊர்ல படிக்கே சாந்தனா லவ் பண்ணினேன். இப்ப அவர் இங்க விசா இல்லாம இருக்கிறார். அவருக்காக நான் ஸ்டூடெண்ட் விசா போட்டு இங்க வந்தேன். அவருடைய பிரச்சனை முடியட்டுமே, நான் அவரை கட்டுறேன். நீ கட்டாமல் இருந்து நான் இல்லாத காலத்துல தவிச்சு போயிடுவேன் தான் எனக்கு பயமா இருக்குது. இனி பயம் இல்லை தானே அம்மா. எனக்கு இப்ப நேரம் போகுது, நான் காலேஜுக்கு போகணும். பாய். பாய், நான் வைக்கிறேன். சாந்தன், உண்மையான காதலுக்கு காத்திருப்பு கட்டாயம் தேவை என்று சொன்னார். காத்திருந்தேன். 1 வருஷம், 2 வருஷம், இல்ல 10 வருஷமா காத்திருக்கிறேன். நான் எத்தனை தரம் சொல்லி இருப்பேன், என்ன நிலைமைய விளங்கி இருந்தா எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் என்று. விளங்க இல்லையா? இல்லைன்னா விளங்காத மாதிரி நடிக்கிறாவா? விளங்கிக்கொள் என்று என்ன ஃபோர்ஸ் பண்றார். என்னத்தை விளங்கிக் கொள்றது? அவருக்கு விசா பிரச்சனை என்றா, இல்லாட்டி அவன் என்ன விட்டு விலகி போறாருண்டா. ஹலோ, எங்க இருக்கீங்க? இல்ல, இன்றைக்கு எனக்கு காலேஜ் ஹாஃப் டே. வாரீங்களா எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் போவோம்? உனக்கு ஹாஃப் டேண்டா எனக்கு ஹாஃப் டே தருவாங்களோ? சும்மா விளையாடாது, எனக்கு வரையிலாது. ஷாந்தன், நாளைக்கு உங்களோட டே ஆஃப் இல்ல? நான் இருக்கிற வீட்டு ஆண்டியாக்கு நாளைக்கு போன்மவுத் போயினேன். நானும் லீவ் ஒன்று போடுறேன். வாரீங்களா 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வருவோம்? நீ விருப்பம் வேண்டா போறேனுக்கா, நான் வந்தாங்க என்ன செய்யறது? ஏன் நீங்கள் ஆண்டியாக்களோட அந்த மாதிரி தான் இருந்தீங்க, இப்ப என்ன பிரச்சனை? நான் வரைய சொல்றேன், சும்மா நச்சரிஞ்சு கொண்டு இருக்க. போய் போன என்ன இந்த மாதிரி எங்க என்ன கூப்பிட போற? எனக்கு எங்கும் வரையலாது, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. இல்ல சாந்தன், சொலிசிட்டர்ட்டு போயிருக்கிறீங்க இல்ல என்ன சொன்னவர் என்று கேட்கத்தான். இது நல்ல முடிவேண்டா, சொல்லுவேன் தானே. நெடுங்க போன் அடிச்சு எனக்கு ஐயனம் தராது. விசா